எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய ஆண் ஜாதகத்தில் எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு 40 வயது வரைக்கும் திருமணம் நடக்கவில்லை. எதன் அடிப்படையில் கிரக நிலை இருந்தால் இவருக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது, இவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 30/6/1986 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 11:30 மணிக்கு பிறந்துள்ளார். இவர் கடலூரில் பிறந்தார். இவருடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்கணம் கன்னி லக்கணமாகும். 2இல் கேது, 3இல் சனி, 4இல் செவ்வாய், 6இல் குரு, 7இல் சந்திரன், 8இல் ராகு, 10இல் சூரியன், 11இல் சுக்கிரன், புதன். இது இவருடைய கிரக நிலையாகும். இவர் பிறக்கும் பொழுது புதன் தசையில் 2 வருடம் 1 மாதம் 24 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு 7 ஆண்டு காலம் கேது திசை, அதன் பிறகு 20 வருடம் சுக்கிரனுடைய திசை, அதன் பிறகு சூரியன் 6 வருடம். இப்பொழுது சந்திர திசை நடந்து கொண்டிருக்கிறது. 45 வயது வரைக்கும் இவருக்கு சந்திர திசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடப்பது சந்திர தசையில் குரு புத்தி முடிந்து இப்ப சந்திர தசை சனி புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்காமல் இருப்பதற்கான காரணம், லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு, 8இல் 2ஆம் இடத்தில் கேது, 8இல் ராகு. ராகு கேது லக்கணத்திற்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. லக்கணத்திற்கு 5ஆம் இடம் சனி 3இல் அமர்ந்து 5ஆம் இடத்தை சனி செவ்வாயுடைய வீட்டில் அமர்ந்து 5ஆம் இடம் புத்திரபாகியஸ்தானத்தை கடுமையான சனியினுடைய பாவத்துவ அமைப்பு இருக்கிறது. அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு கேது. ராசிக்கு 5ஆம் இடம் நன்றாக தான் இருக்கிறது. லக்கணத்திற்கு 5ஆம் இடம் சனியினுடைய பார்வை இருக்கிறது. அதனால் தவறான ஒரு விஷயமாகும். இவருக்கு சுக்கிரனும் புதனும் 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறது. அதனால் இவருக்கு திருமணம் நடக்கும். லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தை குருவினுடைய 9ஆம் பார்வையும், குருவினுடைய 9ஆம் பார்வை 2ஆம் இடத்திற்கு வீழ்கிறது. இதனால் இவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இவருக்கு 11ஆம் இடம் அதிக சுபத்துவம். 7ஆம் இடம் சந்திரன், அதாவது தேய்பிரை சந்திரன் நோக்கி போய்கொண்டிருக்கிறார். 7ஆம் அதிபதி 6இல் மறைந்து, குரு 6இல் மறைந்து இருப்பதும் அந்த புத்திரபாகிய அமைப்பை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பாகும். 11ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அதனால்தான் இவருக்கு திருமணம் தாமதமாக வைக்கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது, 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பாகும். இவருக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்காமல் இருக்கிறது. இப்பொழுது சந்திர திசை சனி புத்தியில் 23/6/2027 வரைக்கும் சந்திர திசை சனி புத்தி நடக்கும். அதில் அவருக்கு திருமணம் நடக்கும் என்றால் நடக்காது. 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 3இல் இருந்து நடத்துகிறார். சந்திர தசை சனி புத்தி திருமணத்தை கொடுக்காது. சந்திர தசை புதன் புத்தி தான் இவருக்கு திருமணத்தை கொடுக்கும். புதன் லக்னாதிபதியாக இருக்கிறார், 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் வீடு சுக்கிரனுடைய தொடர்பை வாங்கி சந்திர தசை, சந்திரன் 7ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும். 5ஆம் இடம் மன சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். புதன் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இவருக்கு சந்திர தசை புதனுடைய புத்தியில் அடுத்த ஆண்டு 23/6/2027 பிறகு இவருக்கு திருமணம் நடக்கும் காலகட்டமாகும். இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திரபாகியஸ்தானம் அதிகமாக பாதிக்கப்பட்டு லக்கணத்துக்கு 2, 7ஆம் இடங்கள்லாம், ராசிக்கு 2, 7 இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் தாமதமாக தான் நடக்கும். என்னுடைய ஜோதிட பலன் தெரிந்து கொள்ள 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம்.